அரசு பேருந்தில் ஏற்பட்ட தகராறில் வயதானவரை பேருந்தில் வைத்து அடித்து கொலை செய்த இளைஞரை குரோம்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அருகே படப்பை பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய சந்திரசேகரன் கூடுவாஞ்சேரியில் இருந்து வடபழனி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய முதியவர் பேருந்தின் பின்பகுதியில் அமர்ந்துள்ளார். அப்போது பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் LED திரையில் காட்டப்பட்ட வழித்தட விவரத்தை பார்த்து அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது, இந்த பேருந்து எங்கே செல்கிறது என முதியவரை கேட்டுள்ளார். முதியவர் அதற்கு எனக்கு தெரியாது தம்பி, ஓட்டுநரை கேள் என இளைஞரிடம் பதிலளித்த போது இளைஞர் கோபப்பட்டு பேருந்து எங்கே போகிறது என தெரியாமல் நீ ஏறினாயா என்று திட்டியதோடு நான் கேட்ட கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா என கூறி முதியவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளார். இந்த மோதலை பார்த்த பேருந்து நடத்துனர் முதியவரை பேருந்தின் முன்பகுதிக்கு போகும்படி தெரிவித்த போது முதியவர் எழுந்து செல்ல முற்பட்டார். அப்போது இளைஞர் முதியவரை பேருந்தில் வைத்து கொடூரமாக தாக்கி கழுத்தை இறுக்கமாக பிடித்து நெறித்ததோடு முகத்திலும் மார்பிலும் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவரை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தப்பி ஓட முயன்ற இளைஞரை பேருந்தில் இருந்த பயணிகள் பிடித்து குரோம்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்பது தெரியவந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்த குரோம்பேட்டை போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அவரை அனுப்பி வைத்தனர்.